வணக்கம், பிரேம்குமார், ஓசோன் டெக்னாலஜிஸ்ல இருந்து. நீங்க பயன்படுத்துற தண்ணினால உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டில் பாத்ரூம்ல டைல்ஸ்ல ஃபிட்டிங்ஸ்ல எல்லாம் ஒயிட் கலர் ஸ்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகுதா? அப்படி இருந்தா வாட்டர்ல ஹார்ட்னஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ஒயிட் கலர் ஸ்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லை நீங்க குளிக்கும் போது ஒரு இச்சிங் இருக்கு, ஸ்கின் இச்சிங் இருக்கு, இல்லை உங்களுடைய வாட்டர் எல்லோ கலர்ல வருதுன்னா வாட்டர்ல அயன் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பிரச்சனைகளும் எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ப்ளஸ் எங்களோட சேனலில் நிறைய இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ இருக்குது. எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணியில் அயன் இருந்தால் அதோட சிம்டம்ஸ் என்னங்கிறத நம்ம பேசிட்டோம். இப்போ அது எப்படி வருது, அது எப்படி ஃபில்டர் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்டர் போர்லேருந்து வெளியே வரும்போது கிளியராக இருக்கும். ஏர் கூட கான்டாக்ட் ஆன உடனே அது ஏரியேட் ஆகி ஃபெரஸ் ஃபார்ம்லேருந்து அயன் ஃபெரிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது எல்லோவாவோ ப்ரௌனாவோ ஆரஞ்சாவோ மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி வர வாட்டரை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் சிஸ்டம் மூலிமா நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டருக்குள்ளே அயன் ரிமூவ் பண்ணக்கூடிய மீடியாவை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த அயன் வாட்டர் இந்த ஃபில்டருக்குள்ளே போகும்போது எல்லோவா ப்ரௌனா இல்லைன்னா ஆரஞ்சாக போயிட்டு இந்த ஃபில்டர் வழியாக வெளியே வரும்போது இந்த ஃபில்டர் அந்த கலரை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு கிளியர் வாட்டரை வெளியே அனுப்பிச்சிடும். இந்த வாட்டரை நம்ம டைரெக்டாக ஓவர் ஹெட் டேங்க்குக்கு அனுப்பிச்சு யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களோட வாட்டர் ஹார்டாக இருக்குது, உங்கள் பாத்ரூம்ஸில் நிறைய ஒயிட் ஸ்கேல்ஸ், இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணி இந்த வாட்டரை சாஃப்ட்னிங் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்டர் சாஃப்ட்னர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். வாட்டரில் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயன்ஸ் அதிகமாக இருந்தால் வாட்டர் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடினத்தன்மையாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும், முடியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதை குளிக்கும் போது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த வாட்டரை இந்த சிஸ்டம் மூலிமா பாஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட்னர் ரெசின் வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு வாட்டரை சாஃப்ட்னஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்படி அந்த சாஃப்ட் வாட்டரை நீங்கள் டைரெக்டாக ஓவர் ஹெட் டேங்க்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் வாட்டர் சாஃப்ட்னர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாட்டரில் அயன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அயன் இருந்தால் அயன் ரிமூவல் பிளான்ட் ப்ளஸ் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை அயன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சாஃப்ட்னர் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த சிஸ்டத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது பற்றி நிறைய டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி எங்கள் சேனலில் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு கிளைண்ட் சைட்டில் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி மேலும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட இன்ஜினியர் வாட்டரை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாட்டருக்கு என்ன மாதிரியான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இல்லைன்னா எங்களுடைய ozonetechnologies.net அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு பெட்டரான வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்கிற கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.